வெரி குட் மார்னிங். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல என்ன பண்ணோன்னு பார்க்கலாமா? நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்க எங்க ஸ்டே பண்ணோம்னு. நாங்க ஜைப் பை ஜிஆர்டி ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்க இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஸோ நீங்களும் கோயம்புத்தூர் வரீங்கன்னா, மறக்காம ஜைப் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி பாருங்க. நாங்க எங்களோட 2 டேஸ் ஆஃப் ஸ்டேகேஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்க எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சீனரிலாம் பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளேஸ வந்து விசிட் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் டிரைவ் போனாலே இந்த பிளேஸ் வருது. நெறைய மங்கீஸு லைக் டீர், எலிஃபெண்ட்லாம் போகிற வழில இருக்கும்னாங்க. நம்ம மங்கீஸ் மட்டும் தான் ஸ்பாட் பண்ணோம். பட் ஆனால் பேபி வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க மங்கி பார்த்துட்டு. ஸோ கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவங்களுக்கு எல்லா மங்கீஸும் காமிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து லைக் எங்களோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக் போஸ்ட் இருக்கும். பிளாஸ்டிக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு மூடிஸ் போகலன்னா எப்படி? ஸோ அங்கே ஒரு ஸ்டாப்பும் போட்டாச்சு. என்னோடய ஃபேவரட்டான ஹாட் சாக்லேட் வாங்கியாச்சு. நாங்கள் பார்சல் தான் வாங்கியிருந்தோம், போகிற வழில குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாட் சாக்லேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ரெசார்ட்டுக்கும் ரீச் ஆயிடுச்சு. நாங்கள் எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்லாம் நெக்ஸ்ட் ரீல்ல சொல்கிறேன். மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.